Hi guys, welcome back to my channel and we cook homemade recipe. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாயில் அப்படியே எச்சு ஊறிட்டு வரும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எது ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட. இப்போ வாங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை, அப்புறம் கொஞ்சம் குண்டு மிளகாய் எடுத்துருக்கு, மிளகு, சீரகம், தனியா, கொஞ்சம் புளி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தவா மசாலா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கிலோ மீன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மசாலா எடுக்கிறவே அரைச்சி பிளேட்டில் போட்டாச்சு. இப்போ ட்ரை மசாலா போட போகிறேன். ட்ரை மசாலாவில் வேறு ஜாஸ்தி ஒன்றும் போடுறதுக்கு தேவையில்லை. நம்ம உப்பு தேவை எவ்வளோ இருக்கும் அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மீன் போடுறீங்க அந்த அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் எடுத்துருக்கு, அப்புறம் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கு. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி ஜாஸ்தி போட்டுக்கலாம். நீங்கள் ஃபிஷ் எவ்வளோ போடுறீங்க, மீன் எவ்வளோ போடுறீங்க அவ்வளோ கம்மி ஜாஸ்தி போட்டுக்கலாம். மசாலா நல்லா கட்டுக்குள்ளே போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் கோடு போட்டிருக்கு. அப்போ தான் மசாலா உள்ளுக்குள்ளெல்லாம் அப்சர்வ் ஆகும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மசாலா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்போ தான் மசாலா உள்ளுக்குள்ளே அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட்டிங் போட்டுக்கலாம். 1/2 ஹவர் ஆயிடுச்சுன்னா 1 ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா அரிசி மாவு கூட போடலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கோட்டிங் விட்டுடலாம். நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா மீன் வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு ஏதோ மீன் போட்டணுன்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மசாலா போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பாதி ஃபிஷ் நம்ம ரவா கோட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை வறுக்க போகிறோம். ரவா எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா தருவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சூடான ஆயிலில் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நான் உங்களுக்காக காட்டுறதுக்காக நான் ஒரு 3 பீஸ், எனக்கு 6 பீஸ் வந்திருக்குது. மீன் 1 கிலோக்கு ஐலா மீன் 1 கிலோ 6 பீஸ் வந்திருக்குது. உங்களுக்கு பாதிக்கு நான் ரவா போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். மேலே கோட்டிங் அது நல்லா கிறிஸ்பி இருக்கும், க்ரன்ச்சி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் நார்மல் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தவா சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு இப்போது ஃபிஷ் போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் சூடு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒட்டும். அதனால் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு தவா நல்லா சூடு ஹாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இது ஃப்ரை பேனில் பண்ணிக்கலாம், கடாயில் பண்ணிக்கலாம். ஆனால் தவா ஃபிஷ் ஃப்ரைனால நான் கொஞ்சம் தவாவில் தான் பண்ண போகிறேன். நல்லா ஐரன் தவாவில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கே இருக்குது. க்ரன்ச்சி சூப்பராக, உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும். இது நீங்கள் ஆனியன் ரிங், அப்புறம் குக்கும்பர் எது வேணும்னா போட்டு சாப்பிட்லாம். நார்மல் ரச சாதம், பருப்பு சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக மீன் குழம்பு போட்டுக்கோங்க. நான் செஞ்ச அன்றைக்கி பருப்பு ரைஸ் கூட தான் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பருப்பு குழம்பு கூட சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதை பக்கம் இது இருந்துச்சு சைட் டிஷ்ஷாக. அப்புறம் அப்பளம், அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிம்பிள் ஈஸி ரெசிபீஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு தடவாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். இப்போ 3 பீஸ் நான் ரவா போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ 3 பீஸ் உங்களுக்கு நார்மல் ஃப்ரை பண்ண போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது க்ரன்ச்சி இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் இதில்.
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சூடு தவா வச்சுக்கோங்க. நான் இது கொஞ்சம் ஸ்லோ வச்சுட்டு வேலை பக்கம் சமையல் பார்த்துட்டு இருந்தோம். வேலை எனக்கு கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு தவா பெருசுனால. நீங்கள் கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. பார்த்து வறுத்துக்கோங்க. நல்லா பார்த்து வறுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். நல்லா முடுமுடுப்பு ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா இந்த மீன் கொஞ்சம் ஸ்மோக்கி ஃப்ளேவர் உங்களுக்கு ஆட் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது தடவை நான் ஃப்ரை பண்ணுறப்போ சூப்பராக வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பிளேட்டிங் போட்டாச்சு பாருங்கள். நீங்கள் வேணும்னா லெமன், ஆனியன் ரிங், சட்னி எது வேணும்னா கூட சாப்பிட்லாம். இதை வந்து சைட் டிஷ்ஷாக போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு, ரசம் ரைஸ்க்கு, பருப்பு ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மல் சாப்பாடு கூட அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு பிச்சு கூட காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே லெமன் புழிஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர்டு அடிச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து ரசம் இல்லைன்னா சாம்பார், பருப்பு குழம்பு எது வேணும்னா போட்டு காம்பினேஷன் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் தேவை. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.